டாக்கோவின் எனப்படும் குறித்த மின் நிலையத்தை இலக்கு வைப்பது ஈரானின் அமைதியான உட்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட ஆபத்தான அச்சுறுத்தல் என அந்நாட்டின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் காசிம் கரிபாபாடி தெரிவித்துள்ளார். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். பாதுகாப்பின்மை சீரற்ற நிலை அதிகரிப்பதால் ஏற்படும் விளைவுகளுக்கு அமெரிக்க அரசாங்கமே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள சர்வதேச அணுசக்தி முகவரகம் குறித்த மின் நிலையத்தின் நிர்மாண பணிகளின் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசியாக அது பார்வையிடப்பட்ட போது அதில் அணுசக்தி பொருட்கள் எதுவும் இருக்கவில்லை எனவும் இதனால் கதிர்வீச்சு கசியும் அபாயம் இதுவும் இல்லை எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இதேவேளையில் யுத்தத்தில் அடைந்த தோல்வியை ஈடு செய்வதற்காக அமெரிக்கா இன்னமும் தாக்குதல்களை நடாத்தி வருவதாக ஈரான் தெரிவிக்கின்றது. ஹோமஸ் நீரிணையை யுத்தத்துக்கு முன்னர் இருந்த நிலைக்கு கொண்டுவர அமெரிக்கா முயற்சிப்பதாக ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா ஒருபோதும் வெற்றி பெறாது என ஈரான் சுட்டிக்காட்டுகின்றது. ஜோர்தான், குவைத், ஓமான் ஏனைய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை கடுமையாக தாக்கியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இதற்கமைய ஈரானால் ஏவப்பட்டதாக கூறப்படும் ஆனால் வெடிக்காத ட்ரோன் விமானம் ஒன்றை செயலிழக்க செய்ய முயன்றபோது அமெரிக்க இராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் என்று அறிவித்துள்ளது. இதேவேளை வார இறுதியில் ஜோர்தான் மீது நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே எதிரிக்கு எதிரான போர்க்களத்தில் வெற்றியடைவதற்கு ஈரான் மக்களின் ஒற்றுமை என்பது இன்றியமையாத நிபந்தனையாகும் என ஈரான் சபாநாயகர் முகமது ஹலிபாப் தெரிவித்துள்ளார். சமூக வலைத்தள பக்கத்தில் 11 வெளியிட்டுள்ள அவர் உயர்மட்ட தலைவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது ஈரானை ஆட்சி செய்வதில் மிகவும் முக்கியமான அம்சம் என குறிப்பிட்டுள்ளார்.